கனவின் காரணமாக தன்னுடைய ஆட்சிக்கும் தன்னுடைய ஆட்சியினுடைய பொறுப்புக்கும் ஏதோ பெரிய ஆபத்து அழிவு வரப்போகுது அப்படிங்கிறத ஃபிரௌன் உணர்ந்து கொண்டு கை நாடியை பார்த்து கை ரேகையை பார்த்து ஜோசியம் சொல்லக்கூடிய ஒருவனை அழைத்து அவனுடைய கைரேகையை கொடுத்து எதிர்காலத்தை கணிச்சு சொல்லு அப்படிங்கிறான். அப்ப அந்த கைரேகை பார்க்கக்கூடிய ஜோசியக்காரர் சொன்னா, இந்த ஊர்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது, அந்த ஆண் குழந்தை மூலமாகத்தான் உன்னுடைய ஆட்சி பொறுப்பு அழியும், நீயும் அழிஞ்சு போவ, உன்னுடைய அழிவு மிக மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியக்காரன் என்ன செஞ்சா சொன்னா. இந்த ஜோசியக்காரன் சொன்னதுனால ஃபிரௌன் என்ன செஞ்சான்னு சொன்னா, எந்தெந்த வீட்டுல தாய்மார்கள் கருவுற்று இருக்கின்றார்களோ, கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்களோ, எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் ஒரு காவலாளியை நியமிச்சான். அந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைய அப்பவே உடனே கொன்றணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களும் யார நியமிச்சான், ஒரு காவலாளிகளை நியமிச்சான். எல்லா காவலாளிகளும் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல நின்னாங்க. அந்த மாதங்கள்ல அந்த வருடங்கள்ல மட்டும் ஆயிரக்கணக்கான ஆம்பளை பிள்ளைகளை பிறந்த உடனே தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு முன்னாடியே கழுத்தறுத்து என்ன செஞ்சாங்க, கொண்டாங்க. பிறந்த உடனே தொப்புள் கொடி அறுக்கணுமா இல்லையா, தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு முன்னாடியே கழுத்தறுத்து என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய ஆம்பளை பிள்ளைகளை கொண்டாங்க. மூசா நபியினுடைய தாயார் வீட்டிலும் ஒரு காவலாளி நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த காவலாளி தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற செல்லக்கூடிய சமயத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விடுகின்றார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் என்ன செய்யறதுங்கிறத யோசிச்சு கொண்டிருக்கும் போதே அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ஞானம் கிடைத்தது. அல்லாஹ் சொன்னா, நீங்க உங்களுடைய மகனை கொண்டு போய், அல்லாஹ் குர்ஆன்லயே இதை சொல்றான், உங்க மகனை கொண்டு போய் நைல் நதியில நீங்க மிதக்க விடுங்க. ஒரு சின்ன படகு மாதிரி செஞ்சு, ஒரு தொட்டில் மாதிரி செஞ்சு பலகையில அந்த குழந்தைய அதுல வச்சு நைல் நதியில நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, ஒரு செய்திய கொடுத்தான். இந்த செய்தியை கேட்டு அவங்க உம்மா யோசிச்சு கொண்டே இருக்கும் போது அல்லாஹ் சொன்னா, நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு விடுங்க, உங்க பிள்ளைக்கு ஒன்னும் ஆவாதுன்ட்டு அல்லாஹ் தஆலா வஹிய மாதிரி ஒரு செய்தியை, ஒரு ஞானத்தை உதய செஞ்சான். இந்த ஞான உதயத்தின் மூலமாக அவங்க தாயார் என்ன செஞ்சாங்க, மூசா நபிய ஒரு சின்ன பெட்டியில வச்சு என்ன செஞ்சாங்க, நைல் நதியில அப்படியே அனுப்புனாங்க. நைல் நதியில அனுப்புனாங்க. நைல் நதியில மூசா நபி அப்படியே பயணம் செஞ்சு பச்சை குழந்தையா இருக்கும் போது, இரத்த வாடையே போகாத அந்த நேரத்துல தனிமையில மூசா நபி எதுல பயணம் செய்யறாங்க, அந்த நைல் நதியில பயணம் செய்யறாங்க. கரெக்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கடந்து போற அதே வழியில ஃபிரௌனும் வாரான். ஃபிரௌனும் அவனுடைய மனைவி